ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்குன்னு சொல்லிட்டு. இதை வாங்கிட்டு நல்லா வந்துட்டு அந்த சுற்றி இருக்கிறது பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இதை வீடியோக்காக நம்ம அழகாக ஷேப்பாக கட் பண்ணி அதெல்லாம் காட்டணும்ல, அதனாலே இந்த வீடியோ ஸ்கிப் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது டைம் இருந்தால் நம்ம க்யூபாக அழகாக கட் பண்ணலாம், இல்லைன்னா கைக்கு வந்தபடியும் கட் பண்ணலாம்ல. ஆனால் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதனால் பரவாயில்லன்னு இந்த வீடியோவை அப்படியே நான் போட்டுட்டேங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்து ஆற வச்சிடணுங்க, தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு. நான் ஒரு ஸ்பூன் ஃப்ரை மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக. நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் அது போட்டு கொஞ்சம் கலர் வருங்கிறதுனால அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபிஷ்ஷை விட இதுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதுங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது தின்னாக இருக்கிற பீசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிரும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற பீஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ளே இருக்குமா, சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பொரிக்கவே நம்மளுக்கு காலி ஆயிரும். நான் ஃப்ரை பண்ணி இங்கே எடுத்து வைப்பேன். 2 டாட்டர்ஸும் வருவாங்க, இப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, அப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, அதுலேயே முடிஞ்சிருங்க. ஆனால் நம்மளுக்கு அதுதானங்க வேணும், எப்படியாவது அவங்க காய் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இது பொரிக்கவே நம்ம பின்னாடியே சுற்றிட்டுருப்பாங்க. இது நல்லாவும் இருக்கும். நானும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் பொறுமை இருக்காதுல்ல. இது கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படியும் இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.